GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நான் சூர்யா சாரோட அகரம் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளையில் தான் நான் படித்தேன். அகரம் மாணவன் நான். இந்த வளையல் அம்மா எங்க கொடுத்தாங்களா? எவ்வளோ இந்த வளையல்? ஃப்ளைங் கிஸ் கொடுங்க, ஃப்ளைங் கிஸ் கொடுங்க. ஓ இப்படி இப்படி மகிழ்நி நம்ப முத்தம். ஹேய் வாவ் ஸ்கோல். அப்படியே பாப்பாவையும் நித்யாமணியும் அப்படியே ஒப்பிட்டு பார்த்தா ரெண்டு பேரும் அப்படியே ஒண்ணா இருக்க மாதிரி இருக்காங்க, அழகா அப்படியே அப்படின்ற மாதிரி. ஒரே ஜடையில உள்ள வந்துட்டு அவங்க மேக்கப் பண்ண ஆரம்பிச்ச உடனே பாப்பா உள்ள போயிடுவா. அவங்க என்ன மேக்கப்லாம் பண்றாங்களோ எடுத்து தலை சீவிக்கிட்டு இது பண்ணிட்டு, நீங்க இப்ப மேக்கிங் வீடியோலயே பார்த்துட்டு பவுடர் எடுத்துட்டு இது பண்ணிக்கிட்டு எடுப்பான். அவங்க கேரவன்குள்ள அவங்க என்னென்ன பண்றாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு சூப்பர் சூர்யா நீங்க சொல்லுங்க அப்படின்னா தட்டி கொடுப்பேன். நான் லைட்டா தட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் சேதனை வாங்கிட்டு சேதனை லைட்டா தட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஷாட் தான் அப்படி எடுத்தாங்க. தூங்கி எந்திரிக்கும் போது அப்பா அம்மான்லாம் சொல்கிறதுனா நான் மறைஞ்சிக்குவேன். கேமரா முன்னாடி மறைஞ்சிட்டு நான் அப்படியே எட்டி பார்ப்பேன், அப்பா அப்படின்னு சொல்கிறது. படத்தில் வந்துட்டு என்ன இருந்திருக்கும், புருஷன் முண்டாட்டி பேசி 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 சண்டை போடுவாங்க. எங்கள் வீட்டில் அதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே பேசாமல் இருக்கிறதுக்கு தான் சண்டையே வரும். நாங்கள் சும்மா விளையாட்டுக்காக சண்டை போட்டுட்டு சவுண்டு போடுவேன். நான் இங்கேருந்து அப்போ வேகமாக ஒடியேறுவான். ஏ சூர்யா அமைதியாக இருக்கே இல்லையா அப்படிவா. ஒரு அதட்டுவா என்னையே தட்டி கொடுந்தா இந்தா அப்பா அங்கே பார். ஏய் சேது மாமா. சூர்யா பொண்ணு மகிழ்னியை விட மகிழ்னி அப்பா சூர்யாங்கிற மாதிரி மாறிடுச்சு. பாக்குறாளே பயமா இருக்கு. ஆச்சி நீனு பாடுவீங்களா? அந்த பாட்டு பாடுங்களா தங்கா. செயின் செம்மையா இருக்கு. இது எங்க வாங்குனீங்க? இது யார் வாங்கி கொடுத்தா? இந்த வளையல் அம்மா வாங்கி கொடுத்தாங்களா? எவ்வளோ இந்த வளையல்? 5 ரூபாவா? 5 rupees-ஆ? செம காஸ்ட்லியா இருக்கே. பாய் சொல்லுங்க, நம்ம ஊருக்கு போலாம். பாய். பாத்தீங்களா, ஃப்ளைங் கிஸ் கொடுங்க, ஃப்ளைங் கிஸ் கொடுங்க. ஓ இப்படி இப்படி மகிழ்நி நம்ப முத்தம். ஹேய் வாவ். ஆனா சொல்லுங்க, இப்ப சேதுவனா அங்க இருக்கும்போது கேரவன்ல கூப்பிட்டு போய் வச்சுக்கிட்டு அப்பார்ட் ஃப்ரம் ஷூட்ஸ்லாம் ஜாலியா இருக்கிறது இல்ல அவர் ஏதாவது சேட்டைகள்லாம் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் குழந்தையோட சேர்ந்து? கண்டிப்பா. மாமா வர மகிழ்நி விளையாடுவாங்கல்ல அப்பாவும் நீனும் வீட்டுல. மகிழ்நி சுடு 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 மாமா சுடு. இங்க இருந்து நீ இங்க வா, அப்பா சொல்லி தட்டா. சுடு மகிழ்னி வேணா வேணா. ஹேண்ட்ஸ் அப் சொல்லு, ஹேண்ட்ஸ் அப். ஸ்கோல். ஆனா இப்ப பாண்டியராஜ் அவர்களை வந்து ஆஃப்டர் ரிலீஸ் படம் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சதாச்சு. ஆமா, 2 days முன்னாடி வந்துட்டு தீபாக்காவுக்கும் இவங்களுக்கும் ஒரு இன்டர்வியூ வச்சிருந்தாங்க. அப்ப நேர்ல போய் மீட் பண்ணிட்டு சாருக்கு ரொம்ப நன்றி சார் சொல்லிட்டு வந்தேன். கண்டிப்பா சூர்யா பேசலாம், இன்னும் சக்சஸ் மீட்டுக்கு அப்புறம் கண்டிப்பா மீட் பண்ணுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இன்னும் நெருக்கமாக தான் இருக்காங்க, பேசுறாங்க, இது பண்றாங்க. அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. ஆமா. அண்ட் ஆர்கே சுரேஷ் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, அப்படியே பாப்பாவையும் நித்யாமணியும் அப்படியே ஒப்பிட்டு பார்த்தா ரெண்டு பேரும் அப்படியே ஒண்ணா இருக்க மாதிரி இருக்காங்க, அழகா அப்படியே அப்படின்ற மாதிரி. ஒரே ஜாடையில இருக்காங்க அப்படின்ற மாதிரி கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு. அங்க நித்யாமன் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன்னா இப்ப நீங்க விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அவங்க கூட ஜெல் ஆகிறதுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் சாக்லேட் வாங்கி கொடுத்து பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது பண்ணுவாங்களா? இவங்க மேம் கேரவன் வந்த உடனே பாப்பாவை கூப்பிட்டுருவாங்க. ஓகே. பாப்பாவை கூப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் அட்டெண்டன்ஸே பாப்பா கிட்ட தான். ஆமா. உள்ள வந்துட்டு அவங்க மேக்கப் பண்ண ஆரம்பிச்ச உடனே பாப்பா உள்ள போயிருவா. அவங்க என்ன மேக்கப்லாம் பண்றாங்களோ எடுத்து தலை சீவிக்கிட்டு இது பண்ணிட்டு, நீங்க இப்ப மேக்கிங் வீடியோலயே பார்த்துட்டு பவுடர் எடுத்துட்டு இது பண்ணிக்கிட்டு எடுப்பான். அவங்க கேரவனுக்குள்ள அவங்க என்னென்ன பண்றாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு டைம் ரூம்ல வந்து பாக்குறேன், அதே இது பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா மேம் கிட்ட அப்படி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. ஓகே. அந்த
பவுடர் அடிச்சுக்கிறது, தலையை சீவுறது. அப்படி மேம் வந்துட்டு உள்ள கேரவனுக்குள்ளேயே அப்படியே தான் குழந்தைய வந்து எப்படி பார்த்துப்பாங்களோ அப்படியே பார்க்கறது. சாப்பிட்றதா இருந்தாலும் தெரியும், அவங்க சாப்பிட்டுட்டே பாப்பா கொடுக்குறது, தண்ணி ஊற்றி கொடுக்குறது, சாக்லேட் கொடுக்குறது, இது மாதிரியே பார்த்துக்கிட்டாங்க. அது என்ன அவங்க குழந்தைய எப்படி பார்த்துக்குவாங்களோ அப்படிதான் பார்த்துக்கிட்டாங்க. ஷார்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம்ல பாப்பாவை. அவ்வளோ பெரிய ஆக்டரை அப்படி முடிவெடுக்கிறதுல இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு நாள் இருந்ததில்ல. கேரவன்லேயும் சரி, ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, ஸ்பாட்டில் பாப்பாவுக்கு ஷாட் இல்லைனாலும் அங்கே தான் இருப்போம் நாங்கள். மேக்ஸிமம் தூங்குற டைம் மட்டும்தான் கேரவன் வந்து அந்த தூங்கிட்டு தூங்குறது எல்லாமே ஒரிஜினலாகவே எடுத்தது தான். எப்போ தூங்குறதுன்னு கேட்டுட்டு சார் கேட்டுருவார் பாண்டியராஜ் சார். ஏன்னா ஸ்கிரிப்ட்லேயே அவர் எழுதி வச்சுட்டாரு, தூங்கணும் எந்திரிக்கணும் அது மாதிரி கேட்டுக்கிட்டார். சூர்யா பாப்பா எப்போ தூங்குவாங்கண்ணா, சார் இந்த டைமில் தூங்குவாங்க அப்படின்னு. சூப்பர் சூர்யா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா தட்டி கொடுப்பேன். நான் லைட்டாக தட்டி கொடுத்ததுக்கப்புறம் சேதனை வாங்கிட்டு சேதனை லைட்டாக தட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஷாட் தான் அப்படி எடுத்தாங்க. தூங்கி எந்திரிக்கிறது, எந்திரிக்கும் போது அப்பா அம்மான்லாம் சொல்கிறதுன்னா நான் மறைஞ்சிக்குவேன், கேமரா பின்னாடி மறைஞ்சிட்டு நான் அப்படியே எட்டி பார்ப்பேன், அப்பா அப்படின்னு சொல்றது. எல்லாருக்கும் ஃபேன்ஸ் தாண்டி மகிழினிக்கும் ஒரு ஃபேன்ஸ் கிளப் உருவாயிட்டு கண்டிப்பாக பார்க்குறவங்களாம் வந்து மகிழினி மாதிரி ஒரு குழந்தை இருந்தால் போதும்பா, சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அட்மாஸ்பியர் அந்த படத்துல ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறாங்க. இந்த வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? என்னோட பேர் சூர்யா. நான் வந்துட்டு இங்கே சென்னையில் செல்லம் கலாலயம் அப்படின்னு சந்தோஷ் செல்லம் செல்லா செல்லம் அவங்களோட நாடக குரூப்பில் ஒரு மாணவராக சேர்ந்து நாடக ஆக்டர் ட்ரெயினராக இருக்கேன் நான் இப்போதைக்கு. அவங்க மூலியமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆக்சுவலி என்னென்னா சினிமா ஃபீல்டுனாலே உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு இன்கமாகவே வர்றதுக்கு கொஞ்சம் இருக்கும். அந்த கேப்பில் நான் என்ன செய்வேன்னா ஃபுட் டெலிவரி வேலை பார்ப்பேன். அப்படி நான் அடையாரில் ஃபுட் டெலிவரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எங்கள் மாஸ்டர் சந்தோஷ் செல்லம் கால் பண்ணாங்க. இது மாதிரி குழந்தைய வந்துட்டு ஆடிஷன் கேட்குறாங்கடா, பாப்பா ஃபோட்டோ இருந்தால் அனுப்பிவிடு நம்ம கேட்போம் அப்படின்னு. ஃபோட்டோ அனுப்பிவிட்டு நேரில் வர வச்சதுக்கப்புறம் அங்கே செந்தாமரை அப்படின்ட்டு இணை இயக்குனர் அவர். அங்கே அவர் வச்சுட்டு ஒரு 6-7 குழந்தைங்க மேலே வந்திருந்தாங்க. பாப்பா ரியாக்ட் பண்ணுறாளா, பேசுகிறாளா, கேமராக்கு ஏற்ற மாதிரி பார்க்குறாளா, கூப்பிட்ட உடனே வராளா அப்படின்னா வந்தா. ஏன்னா இயல்பாகவே சின்ன வயசுலேருந்தே பாப்பா எல்லாத்துக்கிட்டையுமே போய் 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 பழகினவ இதாக இருந்தா. அப்புறம் என்னாச்சுன்னா 3 days ஆச்சு. திரும்ப 3 daysக்கு அப்புறம் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கால் பண்ணாங்க. டைரக்டரோட மீட்டிங், பாண்டியராஜ் சார் மீட்டிங். பாண்டியராஜ் சாரும் ஜெகன் அண்ணாவும் கோ டைரக்டர், அவங்க 2 பேர்த்தோட மீட்டிங். பாப்பாவை கூட்டிகிட்டு போய் காமிச்சோம். ஆக்சுவலி அன்றைக்கி என்னென்னா பாப்பாவுக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு, சளி பிடிச்சிருந்துச்சு. என்னடா இது அன்னைக்கு வந்தோம் இன்னைக்கு எப்படா இது பண்ணணும்னா ஆக்டிவாக 2-3 குழந்தைங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. சரி ரைட் ஓகே, நீங்கள் வந்தது வந்துட்டோம், வந்தால் வாய்ப்பு இல்லைன்னா பார்த்துக்கலாம், குழந்தை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு இது கிடைச்சது தான். மேலே போய் மீட் பண்ணோம். பாப்பா அதே மாதிரி எந்த இது இல்லாமல் கை கொடுத்தா, பேசா, சிரிச்சா, கூப்பிட்ட உடனே போனோம் அவங்கக்கிட்ட. அதெல்லாம் பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் ஒரு இது ரெக்வஸ்ட் மட்டும் கேட்டாங்க, பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கணும், அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு. ஏன்னா பாப்பாவுக்கு நாங்களுமே அப்போ ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கலான்னு ரெடி ஆகிட்டு இருந்த டைம். அப்போ படத்துலேயே அப்படி கேட்குறப்ப இருந்தாலும் நான் பெரியவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்கணும் இல்லையா. எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணிவிட்டு அதே மாதிரி எங்கள் மாஸ்டர்கிட்டையும் கேட்டுக்குவேன், சந்தோஷ் அண்ணாக்கிட்டையும். அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு ஓகே இது பெரிய படம், பாண்டியராஜ் சார் படம்டா, சேதன் படம், நித்யாமணன் இப்படி பெரிய காஸ்ட்டாக இருக்குது, சத்யஜித் ஃபிலிம் ஒரு கிராம சப்ஜெக்டில் உருவாகுது, அது கதைக்கு முக்கியத்துவம், பாப்பாவை வச்சு கதை நகருது அப்படிங்கிறப்ப சரி எதுக்கு இது பண்ணக்கூடாது, இது ஒரு நினைவு சின்னம் இல்லையா, நம்ம பண்ணியிருந்தா கூட அந்த அளவு நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. சரி ஓகே மூவ் பண்ணி போவோம் அப்படின்ட்டு உள்ள வந்தது தான். ஆனால் ஸ்பாட்டில் போகும்போது ஏதாச்சும் வந்து பயந்தாங்களா, அழுதாங்களா, எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணீங்க, இல்லை ரொம்ப ஜாலியாக இருந்தாங்களா? பாப்பா வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே எப்படின்னா நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஈஸியாக போகிற மாட்டேக்கே நாங்கள் அடாப்ட் பண்ணோம். குழந்தைய கொடுத்து 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 பழகணும். யாருக்கிட்டே இருந்தாலும் ஈஸியாக கொடுத்துருவோம் நாங்கள். பாப்பாவும் ஈஸியாக போயிடுவா. அதுக்கு என்ன காரணம்னா நான் நாடக பயிற்சி எடுத்துக்கிறேன் பார்த்தீங்களா. நாடக பயிற்சி எடுத்துக்கிறது திரும்பி இங்கே வீட்டில் வந்து நான் வந்து டான்ஸ் ஆடுவேன், பாட்டு பாடுவேன், அதை பார்த்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு கை தட்டுவா, சிரிப்பா. அதுக்கப்புறம் என்னென்னா 6-7 மாதத்துலேயே எங்களோட நாடகம் தந்தை பெரியார் அவங்க வீட்டில் போயிட்டு நாடகம் போகிறதுக்காக போனோம். சமூக நீதி நாடகம், சமன் நாடகம்ன்ட்டு எங்கள் டைரக்டர் செல்லா செல்லம் எழுதிய நாடகம். அந்த நாடகம் போடுறப்ப 6-7 மாதத்துலேயே எங்களோட ட்ராவல் பண்ணி வந்தா. எங்கள் மனைவியும் சரி பாப்பாவும் சரி. அங்கே வந்து கூட்டத்தில் வந்து அந்த நாடகத்தை பார்த்து எல்லாரும் கைத்தட்டி சிரிக்கிறப்ப அவளும் சேர்ந்து கைத்தட்டி சிரிச்சுக்கிட்டு அதுவே எங்களுக்கு ஒரு இதாக இருந்துச்சு. அப்படியே சிரிச்சு இருக்கும் போது எங்கள் டைரக்டர் செல்லாச்சலம் வந்து கையில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எந்த குழந்தையா இருந்தாலும் பயப்படும் இல்லையா. அவர் பயப்படாமல் என்ன செஞ்சாருன்னா கேமராக்கு பாருன்னு சொன்னோடனே அப்படியே பார்ப்பான்.
அந்த ஒரு ஃபோட்டோ இன்னும் அப்படியே ஐகானிக்காக அப்படியே இருக்கு. அவளுக்கு இயல்பாகவே அந்த இது இருக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வந்துச்சு, ஓகே பாப்பா கிட்ட ஏதோ ஒரு இது அப்படின்ற மாதிரியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். என்னன்னா எனக்கு தெரியும் இந்த ஃபீல்டில் நம்ம வரோம் கண்டிப்பாக இதாகும் அப்படின்ட்டு. அப்படி இது பண்ணும்போது ஓகே பாப்பா இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறது நம்மளுக்கு ப்ளஸ் தானே. அது எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர் தான், எங்கள் மனைவியும் நானும் மட்டும்தான் வீட்டில் இருக்கோம். அப்படிங்கிறப்ப ஆக்டிவாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க கம்மியாக தான் பேசுவாங்க. எனக்கு வந்துட்டு ஒரு பேச்சு துணைக்காகவே எங்கள் பாப்பா எனக்கு வந்த மாதிரி. ஏன்னா எனக்கு அம்மா இல்லை, எங்கள் அம்மாவை தான் நான் எங்கள் பாப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோட சாரதா அம்மாவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நாங்கள் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ அழகா ஒரு குழந்தைய வச்சுட்டு அந்த பாதி மூட்டையிலே சுத்த விடுற மாதிரி இருக்கே அப்படின்னு. ஆனால் எப்படி பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். அண்ட் எப்படி நீங்கள் யோசிச்சீங்க, என்ன ரியாக்ட் பண்ணீங்க அந்த கதையெல்லாம் கேட்கும்போது? கதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் படமா பாப்பாக்கு இப்படி அமையறது ஒரு பெரிய இது இல்லையா. நம்ம போய் குடும்பத்தோட மொட்டை அடிச்சிருந்தாலும் அதை நம்ம ஒரு கேமராவோ ஒரு போட்டோவோட முடிஞ்சிருக்கும். இது எப்பயுமே வந்துட்டு அழியா ஒரு இதுதான், லைஃப் லாங் இருக்கும். ஏன்னா எங்க பாட்டிக்கு சின்ன வயசுல இருந்தே யாராச்சும் சினிமால இருக்கணும்னு ரொம்ப ஆசை. அதுவும் முதல் தலைமுறையா நான் எந்த பின்புலமும் இல்லாம நான் வந்திருக்கேன். அப்படிங்கிறப்ப எங்க பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் தான் பட்டாங்க. அதனால எல்லாரும் ஓகேன்ட்டாங்க. யாருமே தடங்களாவே எதுவுமே இல்லை, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு எல்லாத்துக்குமே. நிறைய வீடியோஸ் பார்த்தோம், அந்த பிடிஎஸ் வீடியோஸ் மாதிரிலாம். இப்போ பாப்பா கொசு கடிச்சிச்சு சொன்ன உடனே விஜய் சேதுபதி அண்ணன் அப்படியே அந்த தேங்காய் எண்ணெயை தேய்க்கிறதா இருக்கட்டும், அவளே கை காட்டுறா பாப்பாவை இப்படி கை காட்டுறது. அப்புறம் உங்ககிட்ட தூக்கி போட்டு விளையாடுறதா இருக்கட்டும். அங்க இருக்கவங்க இப்ப இன்னொரு நேர்காணல கூட பார்க்கும்போது தீபாக்கா உட்கார வச்சு பாட்டு பாடுறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க, இது மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. ஸோ இது பார்க்கும்போது எவ்வளவு லைக் நீங்க நினைச்ச மாதிரி முதல் படத்துல இப்படி ஒன்று அமையுது, அடுத்தடுத்து நீங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது? இவ்வளவு இயல்பா நம்மள்ட்ட இருக்கிறது ஓகே, வெளியாள்கிட்ட ஏன் இவ்வளவு இயல்பா இருக்கிறான்னு காரணம்னா என்னன்னா, சேதனும் சரி அவர் ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே பாப்பாக்கு விளையாட்டு பொருட்களை ஒரு குழந்தைய எப்படி அடாப்ட் பண்ணுங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஈஸியா அவருக்கு விளையாட்டு பொருள் வாங்கிட்டு வரதோ, டெய்லியா சாப்பிட்றதுக்கு ஒன்று வாங்கிட்டு கொடுக்குறதோ, மாமா கிட்ட வாங்க தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் பக்கத்துலயே வச்சுக்குவாங்க. சூர்யாப்பா இங்க பக்கத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி தூக்கி போட்டு விளையாடும். அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போய் அப்படியே ஈஸியா அடாப்ட் ஆகுறான். ஒரு குழந்தைய எப்படி தன்னோட இதுக்கு இது பண்ணணும். உதாரணத்துக்கு கண்டினியூட்டி சீன் ஒன்று இருந்துச்சு, முன்னாடி வேற ஒரு நாள்ல எடுத்திருந்தோம். கையை இப்படி எடுத்து வச்சுக்கன்னு மைக்ல சொல்றாங்க, அதே மாதிரி பாப்பா எடுத்து வச்சுக்கிட்டான். எங்களுக்கு அதெல்லாம் என்னதான் இருந்தாலும் ஒரு குழந்தை இல்லையா, அது அப்படி செய்யும் புரிஞ்சுக்கிட்டு செய்யறங்கிறது அது ரொம்ப இதா இருந்தது. அதுவே எங்களுக்கு ரொம்ப இதா தான் இருந்தது. ஓகே, நித்யா மேன் அவங்க கூட குறிப்பிட்டு இருப்பாங்க, நான் அமைதியா இருந்தாலுமே என்ன தடவி கொடுத்துட்டு இருப்பா, நான் ஏதோ எமோஷனலா ஏதோ பேசிட்டு இருக்க சமயத்துல உண்மையா ரியாக்ட் பண்றாங்க, அழுறாங்க போல அப்படின்றதுக்காக தடவி கொடுத்து அதெல்லாம் பண்ணுவா. அதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கிறாங்கல்ல. வீட்டுல எப்படி இருப்பாங்க? வீட்லயும் அதே மாதிரி தானே சுட்டி? ஆமா ஆமா. ஆக்சுவலி என்னன்னா, இந்த படத்துல என்ன இருந்திருக்கும், புருஷன் முண்டாட்டி பேசி 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 சண்டை போடுவாங்க. எங்க வீட்டுல அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியா? நான் கேட்கலாம்னு நினைச்சிட்டேன். எங்க வீட்டுல அதுக்கு வாய்ப்பே இல்லை. பேசினா தானே சண்டையே வரும். இங்க பேசாம இருக்கிறதுக்கு தான் சண்டையே வரும். நாங்க சும்மா விளையாட்டுக்காக சண்டை போட்டுட்டு சவுண்டு போடுவேன் நான் இங்கிருந்து. அப்ப வேகமா ஒடியேறுவான், ஏ சூர்யா அமைதியா இருக்கே இல்லையா அப்படிவா. ஒரு அதட்டுவா என்னையே. அதை அப்படியே எங்க அம்மாவே என்ன கூப்பிட்ட அதட்டுற மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த மழலையோட அந்த விளையாடுற விளையாட்டு இருக்குல்ல, அது ரொம்ப அரவணைப்பா இருக்கும். அதே மாதிரி நான் சும்மா அழுது இது காமிப்பேன். நான் அழுது இது பண்ணிக்கிட்டு நடிச்சுலாம் பார்ப்போம்ல, அப்போ நிஜமாலே அழுகுறோமோ அப்படின்னு நினைச்சிட்டு தட்டி கொடுப்பான். தூங்க வைக்கிறப்ப நாங்க பாப்பாவை தூங்க வைப்போம்ல, அதே மாதிரி எங்களை திரும்ப அவங்க மடியில போட்டு தூங்க வைப்பா. அப்படிங்களா? தூங்கு 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 அப்படின்னு சொல்லுவா. சொல்லுவியா? அப்படி அப்பா கூப்பிடுறாரு, போங்க அப்பா கிட்ட தட்டி கொடுந்தா இந்தா அப்பா அங்கே பாரு, எப்படி இச்சு கொட்டணும்ல துங் 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 துங். நீங்க அழுகிற மாதிரி பண்ணா ஃபீல் பண்ணுவாள் அந்த மாதிரி. அதுதான். ஆமா. ஏய் மாமா விஜய் சேதுபதி மாமா என்ன சொன்னாரு? கார் வாங்கி கொடுத்தாருல மாமா வந்த உடனே. கார் எங்க இருக்குது? காரு இங்க இருக்கா? சரி சேது மாமா கூப்பிடுங்க. சேது மாமா, மாமா சொல்லு. சேது மாமா. அண்ட் இப்ப படத்துல பாப்பா நடிச்சிட்டாங்க, சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் படம் பாக்குற மாதிரி இருக்கும். எல்லாருமே ஒரு பெரிய ஸ்கிரீன்ல
அந்த மாதிரி லைக் ஒரு பெரிய ஒரு மொமெண்ட் இல்லை, அதை செரிஷ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? இப்ப ரீச் ஆகி ஊர்ல வந்து அங்க மீடியால லோக்கல் மீடியாலாம் இருக்கும்ல, ஆமா, நம்ம ஆமா. ஊர் பொண்ணுடா, சிங்கம்நேரிக்காரங்க பொண்ணுடா அப்படிங்கிற அளவுக்கு reach ஏரியாவே ஆகி- பரபரப்பா இருக்கு. ஆமா ஆமா. அண்ணன் வந்துட்டு ஊர்ல அங்க கட் அவுட் வச்சிருந்தாங்க. ஓ, நம்ம இன்னொரு கரூர்ல இன்னொரு அண்ணன் இருக்காங்க, அங்க அவங்களும் கட் அவுட் வச்சிருந்தாங்க. அப்படி பெருசா இது பண்ணவும் இவங்களோட பாப்பா தான் இவங்களா அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. இப்ப என்னன்னா சூர்யா பொண்ணு மகிழினியை விட மகிழினி அப்பா சூர்யாங்கிற மாதிரி மாறிடுச்சு. இன்ஸ்டன்டா மாறிடுச்சு. ஆமா அப்படியே மாறிடுச்சு. நெப்போ கிட்டுன்னு சொல்லுவோம்ல ஆமா, சினிமாவுக்கு, ஆமா. இப்ப நான் நெப்போ பேரண்ட் ஆயிட்டேன். நெப்போ டாட். ஆமா, நெப்போ டேட் ஆயிட்டேன் நானு. நாலு பின்ன நடிக்க வந்தா கூட இவர் நெப்போ டேட்ரா அப்படிங்குவாங்க. மகிழினி அப்பா இவரு, அவரால வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் கரெக்ட். யா யா யா. நான் கல்யாணம் ஆனப்ப நான் நடிச்ச 2 படங்களும் இன்னும் வெயிட்டிங்ல இருக்குது, வெளியே வராம. ஆனா பாப்பா பிறந்து வளர்ந்து அவ நடிச்சு படமே ரிலீஸ் ஆயிருச்சு. அதை நினைச்சு நம்மளுக்காக ஒரு குழந்தை, அந்த குழந்தை நம்மளுடைய கனவை பிரம்மாண்டமா நிறைவேற்றுது அப்படின்னும் போது எந்த சந்தோஷம் தருதுண்ணா? இந்த தருணத்துல முக்கியமா ஒரு 2 பேர்த்த நான் இங்க சொல்லி ஆகணும். ஒண்ணு வந்துட்டு நான் இங்க சென்னை வர்றதுக்கு காரணமா இருந்த அகரம் ஃபவுண்டேஷன். நான் சூர்யா சாரோட அகரம் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளையில தான் நான் படித்தேன். அகரம் மாணவன் நான். அங்கே படிச்சுட்டு முடித்த உடனே கேட்டரிங்காக அங்கேயே எடுத்து பார்த்துருந்தேன். கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம்னால க்ளோஸ் ஆச்சு. எனக்கு சினிமா மீது பற்று இருந்ததுனால அது முறையாக பயிற்சி எடுத்துக்கிட்டு போகணுன்னு சொன்னதுனால செல்லம் கலாலயமில் போய் ஜாயின் பண்ணி, செல்லம் கலாலயம் அவங்க எப்படி நம்மளுக்கு பழக்கம்னா அகரமில் வந்துட்டு ஒர்க் ஷாப் வைப்பாங்க. ஏன்னா கிராமத்துலேருந்து சிட்டிக்கு வந்து பழகிறதுங்கிறது அந்த பசங்க வந்துட்டு நார்மலான சிட்டி பாய்ஸோட கலந்து இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, பேசுகிறதுக்கும் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும். அதெல்லாம் உடச்சி விட்றதுக்காக ஆக்டிங் ஒர்க் ஷாப் ஒன்று வச்சு விட்டாங்க, பசங்க பொண்ணு சேர்ந்து இருக்கிற மாதிரி. அதை எடுக்க வந்த இடம் தான் செல்லங்கலாலயத்தில் வந்த சந்தோஷ் அண்ணனும் சரி, செல்லா அண்ணனும் சரி. அப்படி தான் எனக்கு பரிச்சயமாகி நான் அவங்க குரூப்பில் காலேஜ் முடிச்சு தருவாயிலே அவங்க கிட்ட போய் ஜாயின் பண்ணிட்டேன். நான் இந்த கரெக்டாக அந்த கொரோனா வந்து அதுக்கு முன்னாடி போய் ஜாயின் பண்ணி அவங்களோட கிட்டத்தட்ட ஒரு 8 வருடமும் பயணித்து ஒரு மாணவனாக சேர்ந்து இப்போ அவங்க கூட ஒரு ட்ரெயினர் ஆகிட்டேன். நான் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். அதனால் அவங்க 2 பேத்துக்குமே மிகப்பெரிய நன்றி. எப்படி என்னை வந்து அகரம் அறக்கட்டளை வந்து ஒரு டிகிரி பிஎஸ்சி டிகிரி படிக்க வச்சுச்சோ அதே மாதிரி தான் தஞ்சாவூர் எம்ஏ ட்ராமா தமிழ் யூனிவர்சிட்டிலாம் படித்தேன் நான், எங்கள் சந்தோஷ் செல்லம் சார் மூலியமாக. அதுக்கு மிகப்பெரிய நன்றி. சூப்பர்ண்ணா. கண்டிப்பாக ஒரு படம் வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும், ஃபோன் கால்ஸ் வந்துட்டே இருக்கும். பாப்பா இந்த படத்துக்கு கேட்கலாம், இந்த படத்துக்கு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நல்ல செய்திகள் ஏதாவது வந்திருக்கா? அந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்கா உங்களுக்கு? படத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்துச்சு. வாவ், சூப்பர். அதாவது என்னன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு யோகி பாபு அண்ணனுக்கு கதை சொல்றதுக்காக லெனின் பாரதி சாரோட அசிஸ்டன்ட், அவரோட மேற்கு தொடர்ச்சி மலை லெனின் பாரதி சார் இருக்கார்ல, அவரோட அசிஸ்டன்ட் ராஜ்மோகன் அப்படின்னு அறிமுக இயக்குனர். அவர் ஒரு படம் வந்துட்டு யோகி பாபு சாரை வச்சு லீடா பண்றாங்க. அந்த படத்துல ஒரு ரோலுக்காக பாப்பாவை கேட்டிருந்தாங்க. நேரடியாக அங்கே வந்து பார்த்தாங்க, பாப்பா ரியாக்ட் பண்றது சிரிக்கிறது ரொம்ப பிடிச்சி போய் கால் பண்ணி கேட்டாங்க. ஓகே வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 days ஷூட் போயிருந்திருக்குது. மீதி இன்னும் ஒரு 10 நாள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏப்ரல்லேயே ஷூட் போயிருச்சு. படம் நடந்துட்டு இருக்க சமயத்துல இன்னொரு படம் புக் ஆகி அதை ஷூட் போயிட்டு இல்ல ஷூட் முடிச்சுட்டு இங்க வந்த உடனே ஒரு 1 monthலயே ஏப்ரல்ல பிப்ரவரியில முடிஞ்சு மார்ச் ஃபுல்லா இருந்தோம். ஏப்ரல்ல நடந்துச்சு. ஏப்ரல் நடந்து கேட்ட ஒரு 3 days 4 daysலயே ஷூட் போயிட்டோம். சூப்பர். தியேட்டர்ல வந்துட்டு கண்டிப்பா பாப்பாவுக்கு அழைச்சிட்டு போயிருப்பீங்க. அங்க யாராவது பார்த்துட்டு பாப்பாவை பிடிச்சி அப்பா சூப்பரா பண்ணிருக்க அந்த மாதிரி ஏதாவது மொமெண்ட் நடந்துருச்சுன்னா? ஆமா ஆமா, சத்யம் தியேட்டர்ல தான் பார்த்தோம் நாங்க படம். அங்கதான் சேதனனோட மனைவி அவங்களும் வந்திருந்தாங்க, அக்காவும். அவங்க வந்திருந்தப்பையும் பார்த்துட்டு இது பண்ணிட்டு பாப்பாவோட போட்டோ எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப பாராட்டி பேசினாங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்கடா செல்லக்குட்டி அப்படின்ட்டு. அப்புறம் என்ன இருந்துச்சுன்னா படம் ஓடிக்கிட்டு இருந்த டைம்ல வேகமா அவங்க சீன் பொட்டாலம் மிட்டாய் சாங் வந்ததுக்கு அப்புறம் இவங்க சீன் வந்தோன்னா ஆன்னு கத்த ஆரம்பிச்சுட்டா. அங்க இருந்தவங்களாம் ஏன் குழந்தை கத்துற, அமைதிப்படுத்துங்க பாடினாங்க. பாப்பா உடனே எங்க மாப்பிள்ளை பக்கத்துல இருந்துட்டு அவங்க நடிச்ச சீன் வந்திருக்குன்னு அப்படியே அமைதியாயிட்டாங்க. அப்ப கத்துப்பா பாப்பா தான் நடிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவு விட்டுட்டாங்க அப்படியே. அதுக்கப்புறம் படம் முடிஞ்சு வெளியில வந்ததுக்கு அப்புறமும் 2-3 பேர் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. மகிழினி கூட போட்டோ எடுத்துக்கலாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இன்னும் இன்ஸ்டாலையும் சரி இதான் சரி ரொம்ப பெரிய லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. மக்கள் வந்துட்டு அவங்க வீட்டு பிள்ளையா, ஒரு செல்ல பிள்ளையா மகிழினிய மகிழினி ஆக்கிட்டாங்க. அவங்க மக்களுக்கு விருப்பப்பட்ட மகிழினி ஆக்கிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷம். பாய் சொல்லுங்க. பாய். ஓகே.
GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.